அனுபவம் ஒரு யூடியூப் சேனல்லேருந்து முருகாஸ் பேசுகிறேன். வணக்கங்கள் சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிகழ்ச்சிக்கு போவோமா? ஓகே. இன்றைக்கு எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது தொழிலாளிகளுக்கு லே ஆஃப் கொடுத்து திரும்ப அனுப்புது. அது வேலை இல்லை அப்படின்ட்டு அனுப்புது. சரிங்களா? இப்போது நான் ஒரு மில்லில் ஃபேக்ட்ரி மேனேஜர் வேலை பார்த்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அங்கே ஒரு பாய்லர் இருந்ததுங்க. அந்த பாய்லரை பராமரிக்கிறதுக்கு ஓட்டுறதுக்கு ஒரு பாய்லர் அட்டெண்டர் இருந்தார். அவர் குவாலிஃபைடு. அது கவர்மெண்ட் பரீட்சைலாம் எழுதி பாஸ் பண்ணி வேலைக்கு வந்தார். அவருக்கு சம்பளமும் அதிகம். அப்படிங்களா? அவருக்கு உதவி செய்ய அது விறகு குடோனில் போயிருந்து விறகு கொண்டு வந்து அந்த பாய்லரில் அடிக்கணும். அதுதான் அவருடைய வேலை. மீதி கரெக்டாக எந்த ஃபேன் ஆஃப் பண்ணணும், எந்த ஃபேன் ஆன் பண்ணணும், ப்ரெஷர் எப்படி மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் அவர் பாய்லர் அட்டெண்டர் பார்த்துப்பார். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னுட்டு பாய்லர் ஹெல்ப்பர் நின்றுட்டார், வேலையில் நின்றுட்டார். வரீங்க 8 மணிக்கு. அது இரவு மட்டும் தான் நாங்கள் ஓட்டுவோம். பாய்லர் இரவு மட்டும் தான் ஓட்டுவோம். ஃபேக்ட்ரி இரவு தான் ஓடும். ஸோ இரவு 8 மணிக்கு என்கிட்ட கேட்டார், என்ன பண்ணுறதுங்க, வரல, ஹெல்ப்பர் பையன் வரல அப்படின்னு. அப்புறம் இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்ட்டு. சரிங்க சார், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அவர் ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு விறகுலாம் அடுக்கி வச்சு அன்றைக்கி பாய்லர் ஓட்டி ஃபேக்ட்ரி ஓட்டியாச்சு. ஓகே. அடுத்த நாள் 8 மணிக்கு, இரவு 8 மணிக்கு அதே ப்ராப்ளம். ஆள் வரல. ஆள் யாரும் கிடைக்கல. அது நடுவில் வேறு ட்ரை பண்ணோம், கிடைக்கல, ஆள் கிடைக்கல. அப்போ அவர் சொல்லிட்டார், சார் நான் குவாலிஃபைடு, நான் விறகு எடுத்தெல்லாம் அள்ளிலாம் போட முடியும். என்னுடைய வேலை பாய்லரை பராமரிக்கிறது. நான் விறகு அள்ளி பண்ணால் அந்த பராமரிக்க வேலை யார் பார்ப்பா? ஸோ இன்றைக்கி ஒரு நாள் உங்களுடைய முகதர்ஷனத்துக்காக விறகு எடுத்து போடுறேன், நாளைக்கு வேறு ஆளை ஏற்பாடு பண்ணிங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டார். சரி அப்படின்ட்டு ஓட்டியாச்சு. அவர் அரைக்குறை மனசோட வேலை செஞ்சார். வேலை பண்ணி பாய்லரை ஓட்டியாச்சு. அன்றைக்கி பெருசாக நிகழ்வு. அதுக்கு அடுத்த நாள் பகலில் ஃபுல்லாக நாங்கள் ட்ரை பண்ணோம், ஆள் கிடைக்கல. அதே மாதிரி இரவு 8 மணி வந்துச்சு. அவர் கை கட்டி உட்காந்துட்டார். என்னாலலாம் வேலை பார்க்க முடியாது, நான் வேலை விட்டு நின்றேன். ஹெல்ப்பர் கொடுத்தா வேலை பார்க்குறேன், இல்லைன்னா நான் வேலை விட்டு நின்றேன். நான் ஹெல்ப்பருங்க கிடைக்கல, எங்களுக்கு சரியாக தோதாத ஆள் கிடைக்கல. அதில் என்ன பண்ணோம், மீதி தொழிலாளியாக கூப்பிட்டு அன்றைக்கி லே ஆஃப் கொடுத்தாச்சு. வேலைக்கு செய்ய வந்தவங்கள வேலை இல்லை அப்படின்ட்டு வீட்டுக்கு கிடக்குது. சம்பளம் இல்லை அவங்களுக்கு, அரை சம்பளம் தான். கொஞ்சம் பேர் முனைகிட்டே போனாங்க. சில பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க, நிலைமை புரிஞ்சுக்கிட்டாங்க, சில பேர் முனைக்கிட்டாங்க. அடுத்த நாள் 8 மணிக்கு அதே நிலைமை. ஆள் கிடைக்கல. அட்டெண்டர் வந்தார், கையை கட்டி கட்டார். இந்திய தொழிலாளிகள்லாம் ஒன்று கூடி வந்துட்டாங்க. சார், இந்த மாதிரி வேலைக்கு பார்க்க தான் நாங்கள் வந்திருக்கோம். நீங்கள் விறகு அள்ளிப்பட ஆளில் அப்படி சொல்லி எனக்கு இல்லை, வேலை இல்லைன்னு சொல்லி அனுப்புறீங்க, பாதி சம்பளம் கொடுத்து அனுப்புறீங்களா? நாங்கள் என்னத்தை ஊருக்கு அனுப்புறது? இங்கே வேலை வெட்டிய முழுவதும் சாப்பிட்டு தூங்குறதுக்கு நாங்கள் வந்திருக்கோம், ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதே போல் மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப டிஸ்ப்ரெஷர், அது ரொம்ப கோபம் எங்கள் மேலே, என் மேலேயும் ஹெச்ஆர் மேலேயும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா, இவர் பாய்லர் அட்டெண்டருங்கிறவர் படித்தவர், குவாலிஃபைடு, கவர்மெண்ட்லேருந்து இப்போ சர்டிஃபிகேட் தராங்க. அவருக்கு சம்பளம் அதிகம். அவர் கீழே வேலை பார்க்குற விறகு அள்ளி போடுற வேலைக்கு சம்பளம் குறையும்.
அந்த சம்பளத்தில் யாரும் கிடைக்கல, ஆள் கிடைக்கல. அங்கே பக்கத்து ஊரெலாம் போய் கேட்டோம்னா, பைக் எடுத்து போய் கேட்டோம்னா, பாய்லர் அட்டெண்டருக்கு கொடுக்குற சம்பளத்தில் அதிகமாக வேணும், ஈக்குவல் இல்லை அதிகமாக வேணும் அப்படின்ட்டு எல்லாம் கேட்குறேன். அவர் அதனால் மேனேஜ்மெண்ட்னால் கொடுக்க முடியல. இப்படி தான் நிலைமை இருந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அன்றைக்கி ஊரடங்கில் எப்படி ஓட்டி ஆகணும், 2 நாள் லைஃப் கொடுத்தாச்சு, 3 நாள் ஓட்டி ஆகணும். சரிட்டு ஒரு 5 மணி 5:30 மணி போல் நான் பைக் எடுத்துகிட்டு வெளியே அப்படியே போகல, ஆள் கிடைக்க மாட்டேன். ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 4 தொழிலாளிகள், தமிழ் தொழிலாளிகள் ரோட்டு ஓரமாக நின்று பீடி குடிச்சிருந்தாங்க. கையில் பக்கத்துலலாம் மண்வெட்டி இருந்துச்சு. எங்கேயோ கட்டட வேலைக்கு போயிருக்காங்க, இல்லை குழி வெட்டிட்டு வந்துட்டு வேலை முடிச்சுட்டு வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இது சாப்பிட்ருக்காங்க, பீடி சாப்பிட்ருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட போய் விசாரிச்சேன், என்ன பண்ணுறது, என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ட்டு. அவங்க எல்லோரும் சொன்னாங்க, எல்லாம் வேலைக்கு போய்ட்டு வந்திருக்கோம் சார், உங்களுக்கு ஏதாவது கட்டட வேலைக்கு ஆள் வேணுமா அப்படின்ட்டு கேட்டாங்க. இல்லைங்க, எங்களுக்கு கட்டட வேலைக்கு ஆள் வேண்டாம், பாய்லரில் வேலை காலி பண்ணுங்க, எங்களுக்கு அந்த வேலையை தெரியாதுங்களே அப்படின்னு. உங்களுக்கு வேலை சொல்லித்தரதுக்கெலாம் ஆள் இருக்காங்க, நீங்கள் 4 பேரும் ஒட்டுமொத்தமாங்க ஒரு 2 மணி நேரம் ஃபுல்லாக வருகாலி அடிக்க வச்சுட்டு போயிட்டிங்கன்னா மீதி வந்து அவர் பாய்லர் அட்டெண்டர் இருக்காது, அவர் பார்த்து சொல்லிடுச்சு. அவங்களும் சரின்னு இது ஒரு டிஷர்ட் வந்துடும்ன்ட்டு வந்துட்டாங்க. டீ சாப்பிட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு 4 பேர் சேர்ந்து மரம் விறகு அள்ளி பாய்லரில் அடிக்கிட்டாங்க. 7:30 மணி போல் வந்த பாய்லர் அட்டெண்டருக்கு ஒரு சந்தோஷமான ஆச்சு. ஏன்னா விறகுலாம் அடியாச்சு, அன்றைக்கி பாய்லர் ஓடிட்டு. ஒரு 7:45 8 மணி போல் வந்த ஹிந்தி தொழிலாளர்கள் அவங்க சந்தோஷப்பட்டாங்க, இன்றைக்கி ஃபேக்ட்ரி ஓடும், லே ஆஃப் கிடையாது அப்படின்ட்டு. ஸோ நியூஸ் பண்ணவே மேனேஜ்மெண்ட்டு சந்தோஷப்பட்டாங்க, அது ஃபேக்ட்ரி ஓடுதுன்ட்டு. சரி, அது ஒரு நாள் தானே, ஒரு நாள் கூத்துக்கு மிசையை வச்சான் மேடையில்ங்கிற மாதிரி ஒரு நாள் கூத்துக்கு டெம்பரரியாக பண்ணிடுச்சு. அடுத்த நாள் அவங்க அவைலபிளான்னு தெரியாது, அந்த 4 பேரும் கிடைப்பாங்கன்னு தெரியாது, கிடைச்சாலும் அவங்க வேலை பார்ப்பாங்களான்னு தெரியாது. ஏன்னா அவங்க வேலை கட்டிட வேலை, சிவில் ஒர்க்கு, இந்த மாதிரி வேறு ஆளுக பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அடுத்த நாள் வந்து யோசிச்சுட்டு இருந்தோம். ஒரு காலையில் ஒருத்தர் வேலை கேட்டு வந்தார், ஒரு ஹிந்தி தொழிலாளி வேலை கேட்டு வந்தார், ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்க அப்படின்ட்டு. அது ஒரு குடும்பம். அந்த ஆண் தொழிலாளி அவருடைய ஒய்ஃபு, ஆண் தொழிலாளி அம்மா, ஆண் தொழிலாளி அப்பா, 4 பேர் சேர்ந்த ஒரு. அதில் வந்து ஆண் தொழில்கள் வேலை பார்க்குற இடத்துல ஹெல்பர் வேலைக்கு வச்சுக்கிட்டு, அந்த பெண் தொழிலாளி வந்து அவங்க பெண் தொழிலாளி இருக்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பியாச்சு. அவங்க அம்மா வந்து நான் கூட்டுற வேலை பார்த்துக்கிறேன் சார் அப்படின்ட்டாங்க. சரி அப்படின்ட்டு கூட்டுற வேலையில் அனுப்பியாச்சு. அப்புறம் வந்து அவங்க அப்பா வந்து ஒரு மாற்றுத்திறனாளி. என்னென்ன, அவருக்கு காது சரியாக கேட்காது, வாயும் கொஞ்சம் குளறி தான் பேசுவார், ஆள் கொஞ்சம் வாட்ட சாப்பிட்ற இருந்தார். ஆனால் நான் பார்த்தா தெரிஞ்சது ஹார்ட் ஒர்க்கர் அப்படின்ட்டு. தம்பி பாய்லரில் வேலை இருக்குது, ஹெல்ப்பர் வேலை இருக்குது, பார்த்துக்காரு, அவங்க பார்த்து போகிறா, நல்லா வாட்டர் சத்தமாக இருக்கார், நல்லா குண்டாக இருக்கார் அப்படின்னு. நல்லா பார்ப்பார் சார், நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள், நல்லா பார்ப்பார் அப்படின்னு. சரின்ட்டு அவர்கிட்ட சொல்லி ஹெல்ப்பரில் போட்டு நல்லாவே பார்த்தார், எந்த சுணக்கமும் இல்லாமல் வேலை பார்த்தார். வேலை பார்த்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த லே ஆஃப் பிரச்சனை அது அன்றைக்கோட முடிஞ்சுது. அப்புறம் அந்த பிரச்சனை இல்லை, அவர் நான் இருக்க முடியாது, அவர் வேலை பார்த்துருக்கேன். நன்றி, வணக்கம்.